அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சகல விதமான விஷயத்திற்கும் சித்தி ஆவதற்கான ஒரு மை தான் நம்ம பார்க்க போகிறோம். மை இதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, எந்திரம் நிறைய பேர் எழுதி கொடுப்பாங்க. எந்திரம் போடும்போது அந்த எந்திரம் சரியான பலனை கொடுக்காது, 100% வெற்றி இருக்காது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மையை என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி நிறைய பேர் ஏதாவது ஒரு தேவதையை நம்ம உபாசனை தேவதையாக எடுப்பதற்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சித்தியாவதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அந்த விஷயங்களுக்கும் இந்த மையை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி வசிய வேலைகளுக்கு இந்த மை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். கருவாக இருந்து வேலை செய்யும் இந்த மை. இதுதான் அதனுடைய ஆணி வேராக இருந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அற்புதமான மை தான். எளிய முறையில் உள்ள மை தான். நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளுங்கள். அங்கோலம்னுட்டு இதை சொல்லுவாங்க, இல்லைன்னா இரளிஞ்சினையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏர் அலஞ்சில் அப்படின்னையும் இதை சொல்லுவாங்க. சரிங்களா? இதனுடைய விதையை நம்ம எடுத்துக்கிடணும். இந்த விதையை எடுத்து பச்சை கற்பூரம் இருக்குல்ல, அந்த பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வச்சு அரைக்கணும். நல்லா கல்வத்தில் போட்டு அழகாக அரைச்சி அதை எடுத்து என்ன செய்யணும்னா, வேலில் அந்த மையை வைக்கணும். வைக்கிறது கீழே தைலமாட்டு அது வடியது அளவுக்கு நம்ம அதை ரெடி பண்ணி வைக்கணும். சரியா? வைக்கும்போது கீழே அதிலிருந்து அந்த ஹீட்டில் தைலமாட்டு அது இறங்கும். அந்த விதையும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து ஒரு தைலமாட்டு இறங்கும். இந்த தைலத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்லணும். நான் பிராண பிரதிஷ்டை மந்திரம் சொல்கிறேன், கேட்டுடுங்க. ஓம் பிராணாய பிராண ரூபாய பிராணலிங்காய பிரதிஷ்டையாய சுவாகா. ஓம் ஜீவாய ஜீவ ரூபாய ஜீவலிங்காய ஜீவ பிரதிஷ்டையே சுவாகா. ஓம் மந்திராய மந்திர ரூபாய மந்திரலிங்காய இம் மந்திராய பிரதிஷ்டையே சுவாகா. ஓம் தந்திராய தந்திர ரூபாய தந்திரலிங்காய சர்வ சித்தி மை பிரதிஷ்டையாய சுவாகா. ஓம் பிரம்மாய பிரம்ம ரூபாய பிரம்மலிங்காய பிரம்ம பிரதிஷ்டையே சுவாகா. இந்த மந்திரத்தை ஒரு 1008 ஊர் நீங்க போடணும். போடும்போது அந்த மையானது உயிர் பெறும். சரிங்களா? இந்த மையை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு எந்திரம் போடுறீங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு என்ன செய்யணும், இதை 4 சைடாக நீங்கள் தொட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன காரியம் செய்யணுமோ அந்த காரியத்துக்கான மந்திரத்தை போடும்போது 100க்கு 100% வெற்றி கரெக்டாக கிடைக்கும். எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு எந்திரமாக இருந்தாலும் சரி தான், அது உங்களுக்கு ஈஸியாக சித்தியாகிவிடும். இது சித்தியாக்குறதற்கான ஒரு எளிய முறையில் உள்ள ஒரு மை. சரியா? அதே மையை நீங்கள் என்ன செய்யலான்னா, நெத்தியில் ஒரு சொட்டை எடுத்து அப்படியே நெத்தியில் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா, எந்த விதமான வசியமும் சகல விதமான வசியமும் இது வேலை செய்யும். சரியா? இது முன்னோர்கள் பயன்படுத்திய அற்புதமான ஒரு முறை. இது நான் என்னுடைய குரு கொடுத்த முறையிலிருந்து தான் நான் எடுத்து கொடுக்குறேன். இது ஒரு ரகசியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். நான் சொல்ல மாதிரியே பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போதும் முதல்ல கணபதி மந்திரம் சொல்லணும். அதுக்கு அடுத்தால குரு மந்திரம் சொல்லணும். அதுக்கு அடுத்தால நீங்கள் அந்த மந்திரத்திற்கான சாப நிவர்த்தி பண்ணணும். அதற்கு அடுத்தால என்னென்னா பிராண பிரதிஷ்டை பண்ணணும். இப்படி எல்லா விஷயங்களும் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் சகலம் எல்லா விஷயமா இருந்தாலுமே என்ன செய்யும், சக்ஸஸ் ஆகும். அதற்கும் நேரம் காலம் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். சரிங்களா நண்பர்களே? எதுவும் சந்தேகம்னா நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.